பன்னீர்செல்வம் தற்போது அரசியல் அனாதையாக திகழ்கிறார். காரணம், அவர் தினகரனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். அதுக்கடுத்தது எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். இதற்கு எல்லாமே காரணம் அரசியல் ஆசையால் தான் இவர் 3 பேருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். அது அதிர்ஷ்டத்தால் தமிழக முதல்வரான பன்னீர்செல்வம் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்க தகுதி இருக்கா என்றால் இல்லை. அவருக்கு அந்த தகுதி ஒரு கட்சி தலைமைக்கு பண்பு கிடையாது. அதனால தான் இந்த அரசியல் அனாதையாக இருக்கிறார். திமுக பிரிந்து கிடந்தபோது சில தலைவருடைய ஆதரவால் மீண்டும் மக்கள் இணைந்த பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டது. துணை முதல்வரும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் அரசியல் ஆசையால் எடப்பாடிக்கு எதிராக பல சூழ்ச்சி செய்தார். அதனால் அதிமுகவில் நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் பிஜேபி உதவியால் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கப்பட்டார். டெபாசிட்டில் இருந்த பன்னீர்செல்வம் அதிமுக எதிராக பல சூழ்ச்சிகள் செய்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அவ்வப்போது சந்தித்து அதிமுக முக்கிய தலைவர்களை பற்றி போட்டு கொடுத்தார். அதுக்கு பிறகு அதிமுக முக்கியமான தலைவர்கள் எதிராக தமிழ்நாடு ஃபுல்லும் பிரச்சாரம் செய்தார். அதிமுகவுக்கு சட்ட விதியை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார். காலத்தின் மாற்றத்தால் சில சட்ட விதிகள் மாற்றத்தை தான் செய்ய வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். ஆனால் எம்ஜிஆர் கொண்ட அந்த சட்ட விதியை எடப்பாடியை மாற்றினார் என ஒரு காரணத்துக்காக கோர்ட்டு படியேறினார். கோர்ட்டுக்கு ஆதரவாக பதிலுக்கு வரவில்லை. அதனால் மீண்டும் மக்கள் அதிமுக எதிராக பல சூழ்ச்சிகள் செய்தார். அதிமுக அலுவலகத்தை புகுந்து அங்குள்ள பொருளை தாக்கினார். பல வைத்து அதிமுக அலுவலகத்தை தாக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அதுக்கு பிறகு பல சூழ்ச்சிகள் செய்தார். ஆனால் எடப்பாடியார் தலைமைக்கு போன பிறகு அதிமுக மெல்ல மெல்ல ஒருங்கிணைந்து இன்று இரும்பு கொட்டையாக திகழ்கிறது. பல சூழ்ச்சி செய்தாலும் அவர் எந்த சூழ்ச்சியும் ஈடுபடவில்லை. அதனால் இன்று அனாதை இருக்கிறார். அதிமுக மீண்டும் வர தயார் என அவர் அறிவித்தாலும் இவர் செய்த பல சூழ்ச்சிகள் இன்றும் அதிமுக தொண்டர்கள் மறக்க முடியவில்லை. அதனால்தான் இன்று அரசியல் அனாதையாக திகழ்கிறார். அதிமுக அடையாளம் கொடுத்த பன்னீர்செல்வம் இன்று அதிமுக எதிராக தான் அதிமுக என்று நினைத்து கொண்டு இருக்கும் பன்னீர்செல்வம் தன்னை அதிமுக இணைக்காவிட்டால் அதிமுக எக்காலத்தும் ஜெயிக்க முடியாது என சொல்லிக் கொண்டு இருந்தாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 எடப்பாடி தலைமையில் மாபெரும் வெற்றி பெறும். அது